மருத்துவத்தை ஐயா சிதம்பரத்துக்கு கிடைக்கிற மருத்துவ சீமான் கிடைக்குமா? 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 உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறது எங்க ஆத்தாள பொண்ணு கிடைக்குமா? அப்புறம் என்ன ஜனநாயகம், என்ன நாடு வச்சிருக்கீங்க? உங்க மகன் எங்க போய் படிச்சாரு? உங்க பேரன் பேத்தி எங்க படிக்குது? உங்க பேத்தி எங்க படிக்குது? அப்புறம் என்னத்தையாவது பேச்சுக்கிறது. இல்லை, இளைஞர்கள் மொத்தமா ஒரு கட்சியில இல்லையே. எங்க கட்சியில இருக்கலாம் கலவனா இருக்காங்க. அது இருக்கு. அதாவது நாட்டை நேசிக்கிற ஒரு கூட்டம், நடிகரை நேசிக்கிற ஒரு கூட்டம். இதுல நாட்டை நேசிக்கிறது எந்த பக்கத்துக்கு போது, நடிகரை நேசிக்கிறது தெரியும். அது அதை போய் கொஞ்சிக்க முடியாது. எந்த இன்னைக்கு அஜித் வந்தா இதை விட கூட்டம் வரும், தம்பி சிவகார்த்திக் வந்தா இதை விட கூட்டம் வரும். நீங்க பீகார்ல போய் அந்த புஷ்பா பாட்டு வெளியிட போனாங்க. பீகாருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. 15-20 லட்சம் பேர் கொண்டாங்க. ஆமா, அங்க போய் அவர் என்ன தேர்தல் திரைப்பட நடிகரை பார்க்கும்போது, திரையிலே பார்த்த ஒரு நடிகரை முதல்ல நேரில் பார்க்கறோம் போது ஒரு ஈர்ப்பு இருக்குதான் செய்யும். யாருக்குமே இருக்குதான். யாருமே வேணாம். இந்த இப்ப திரைப்பட நடிகை, புகழ்பெற்ற நடிகை சேலத்துல விவசாயிகள் போராட்டம் 400 பேருக்கு வந்திருந்தாங்க. நயன்தாரா அவங்க ஒரு தங்க கடை திறக்க வந்தாங்க. 40,000 பேர். இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? கூட்டம் அரசியல் இல்ல, கொள்கை தான் அரசியல். கூட்டம் கலையும், கொள்கை அப்படியே நிற்கும். அதுதான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இருக்கும் ஒரு திரைப்பட கவர்ச்சி இருக்கும். அந்த நடிகரை 10 வாட்டி பார்த்தா அதே நீங்க தானே தெரியும். இப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்கணும் உரைய வைக்கணும்னா அவனுடைய பிரச்சனையை, அவனுடைய வலியை மொழியில கடத்தியாம அப்படின்னு நிறுத்தணும். அதான் நான் என்னை பார்க்க அன்னைக்கு கூட்டம் அதே கூட்டம் அப்படியே நிற்கிது உரைய வச்சிருக்கேன். அவனுடைய வலியை அவன் இதயத்தை தொடர மாதிரி அவன் மொழியை அவனுக்காக நான் நின்று பேசுறேன். என் மகன் என்ன எனக்கான என் சித்தப்பன் மாரி நீ நிற்பான். அதான் எப்பவுமே திரைக்கவர்ச்சி வந்து மங்கும், இணை எழுச்சிப்போம். புரியுது? கொலை வத்தம், குட்டை வத்தம், கடல் வத்தம். அண்டர்ஸ்டாண்ட்? ஐயா, நீங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து வந்து ப. சிதம்பரம் வந்து உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவர் நிக்கிறது எம்பி வந்து வெளி மாநிலத்துல எம்பியா இருக்காங்க. உங்களை இப்ப விமர்சனம் வைக்கும் போது அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த காரைக்குடி மண்ணில் நிற்கிறீங்க. எதுவுமே செய்யல. இந்த நாட்டுல இவ்வளவு உயர்ந்த பதவியில போய் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. லல்லு பிரசாத், அம்மா மம்தா அவங்க எல்லாம் மத்திய அமைச்சரா இருக்கும்போது அந்தந்த மாநிலத்துக்கு செஞ்சதை நான் சொன்ன நீங்க பயந்துக்கீங்க. அவ்வளவு அருமையா செஞ்சாங்க. இது என்ன பண்ணாரு? 3 முறை இருந்து நிதியமைச்சராக இருக்கும்போது வங்கி திறக்கிறேன். கட்டிக்கிற அங்கேயும் லுங்கியும் மேல போடுற அங்கேயும் இல்லாம தெரியும். எங்களுக்கு எதுக்கு எங்க ஆத்தாள பொண்ணுக்கு வங்கியை திறக்கணும் சொல்லுங்க? ஒரு அடிப்படை வசதி இல்லை, ஒன்னும் செய்யல. என்னத்துக்கு சொல்லுங்க? நீங்க உள்துறை அமைச்சராக இருந்து சாதிச்சது என்னை கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் கைது பண்ண வச்சது. என் கடல் சீட்டை 14 வருஷம் முடக்குனது. வேற என்ன சாதனை செஞ்சு சொல்லுவோம்? திமுகவே இருக்கணுமா? நாங்களாம் ஏன் வரோம் சொல்லுங்க? பணப்பட்டுவாடா தான் இருக்குமே. அது ஒண்ணுதானே இருக்கு இந்த 2 கட்சிக்கும் பட்டுவாடா. பட்டுவாடால முன்னிலை வைக்கிறது. இது வந்து நீங்க எனக்கு கேட்கறது யாருமே இதை விமர்சிக்கிறது இல்ல, மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறது இல்ல. அருகில இருக்கிற கேரளால அண்மையில நடந்து தேர்தல் வாக்குக்கு காசு கொடுக்கப்பட்டதா? இலவச அறிவிப்புகள் இதே காங்கிரஸ், இதே பாரதிய ஜனதா, இதே கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இங்க இருக்கு. ஏதாவது இலவச அறிவிச்சிருக்கா? மேற்குவங்கத்துல அம்மா மம்தா அப்படின்னு அறிவிச்சு சந்திக்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகள் நாட்டை நாசமாக்குறதுல பெரும்பங்கு தான். இப்போ இந்த 1 ஏக்கர் நிலம் எவ்வளவு? 10 லட்சம் ரூபா. அப்போ சிவகங்கை தொகுதி எவ்வளவு? 30 கோடி வாங்கு. அப்படிதான் மொத்த தமிழ்நாடு எதுக்கு மொத்தமா வேலை பேசுறா? 15,000 கோடி இல்ல 20,000 கோடி. இதென்ன நடக்குது? தேர்தல் ஒரு பேருக்கு ஜனநாயகம் வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பெருமைதான் அடையணும். ஏன் வருந்துறீங்க? பெண்கள் வாக்கு அதிகமாகுது, நிறைய பேர் ஓட்டு போட வராங்க. பெண்கள் வாக்கு அதிகமாக மாற்றம் இருக்குமா? இது வரைக்குமே 48, 45 மேல பாஸ் ஆயிடுச்சு. வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. வாக்குப்பதிவு அதிகமா இருக்கிறது எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு நாட்டினுடைய ஒரு குடிமகன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த ஒரு நாள் அதுக்கு வாக்கு செலுத்தும். ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அரசு தான். கோயில இருந்தாலும் இந்த கோயில்ல இந்த நேரத்துல நன்னீராட்டது கூட இருக்கு, இங்க அன்னதானம் எல்லாத்தையுமே அரசு தான் தீர்மானிக்கும். அப்படிங்கும்போது அந்த அரசை தீர்மானிப்பது அரசியலா இருக்கு. அதுக்கு தேர்தல் வாய்ப்பா இருக்கு. இந்த ஆண்டு காலம் நம்முடைய
எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை தேர்வு செய்ய நமக்கு ஒரு வாய்ப்பு ஜனநாயகத்தில் அதை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு அப்புறம் ஆட்சி சரியில்லை, எதுவுமே சரியில்லை, குடிக்க தண்ணி வரல, அது பாதை இல்லை, போக்குவரத்து இல்லை, மின்சாரம் இல்லை, புலம்புறது அர்த்தம். அதனால விரும்பி பெண்கள் குறிப்பாக இளைஞர்கள்லாம் அதிகமாக வாக்கு செலுத்த வர்றது மகிழ்ச்சியாக இருக்கு, நம்பிக்கை. ஐயா, கூடுதலாக 2 மணி நேரம் வாக்கு அளிக்க நடிகர் விஜய் வந்து அவசியம், அதை பற்றி இல்லை அது கொடுக்கணும். நாங்கள் தான் அதை சொல்கிறோம். ஏன்னா தேர்தல் ஆணையம் தவறவிட்ட ஒன்றில் இது ஒன்று, போக்குவரத்து கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி வைக்கணும். இப்போ பொங்கலுக்கு இடம்பெயர்ந்து வர்றதுக்கு தீபாவளி இந்த பண்டிகை இது ஒரு ஜனநாயக பண்டிகை விழா தான். அப்படிங்கும்போது மக்கள் வாக்கு செலுத்த ஒவ்வொரு இடத்துல இருந்து போவாங்க, அதுக்கு தகுந்த போக்குவரத்து ஏற்பாடு செய்யணும். அதனால வெளியூர்களுக்கு இளைஞங்க வந்து வாக்கு செலுத்திட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுவரை அந்த தகவலில் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு தமிழ்நாடு நிலவரம்? நீங்கள் தான் எனக்கு சொல்கிறீங்க, நான் உங்க கூட தான் இருக்கேன். உங்களுக்கு வர தகவல் வேற பயணத்திலுக்கே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, சொல்கிறாரு பெண்கள் அதிகமாக வச்சுருக்காங்க. யூனிவர்சல் பேசிக் சிஸ்டம், அதாவது ஒரு மனுஷனோட அடிப்படை வருமானத்துக்கு அடிப்படையில தான் அது வந்து அமைஞ்சிருக்கு. இலவசம் வந்து அப்படின்னு சொல்ற மேதையார் அப்படி அந்த மேதை சொல்லுவாப்ல, அவர் சொல்லுவாரு இலவசம் கொடுத்து நாட்டை 196 லட்சம் கோடி கடனாக்கிட்டு ஒரு நாட்டை இந்த மாதிரி தலைவர்கள் இருந்தா நாடு விளங்குமான்றாரு. எங்க இருக்கு யூனிவர்சல்? இதுல எங்க இருக்கு? நீ கடன் பெற்ற, நீ இலவசம் கொடுத்த, என்ன கல்வியை தரம் உயர்த்தி கொடுக்க முடிஞ்சதா? உங்களால கொடுக்க முடிஞ்சதா? மருத்துவத்தை ஐயா சிதம்பரத்துக்கு கிடைக்கிற மருத்துவம் சீமான் கிடைக்குமா? கிடைக்குமா? உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறது எங்க ஆத்தாள பொண்ணு கிடைக்குமா? அப்புறம் என்ன ஜனநாயகம், என்ன நாடு வச்சிருக்கீங்க? உங்க மகன் எங்க போய் படிச்சாரு? உங்க பேரன் பேத்தி எங்க படிக்குது? உங்க பேத்தி எங்க படிக்குது? அப்புறம் என்னத்தையாவது பேச்சுக்கிறது இலவசம்ங்கிறது வளர்ச்சியா? எதுல இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து எடுப்பீங்க இழக்கிற பணத்தை? அதுக்கு பதில் அவர் சொல்வாரா? கடன் வாங்கி அந்த நாடு என்ன செய்யுது? இலவசமா கொடுக்குது. என்ன இவருக்கு தான் உலகம் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எந்த நாடு? எல்லா நாடு கல்வி மருத்துவத்தை குடிநீரை தரமா தூய்மை கொடுக்குது, தரமா கொடுக்குதா இல்லையா? மருத்துவத்தை கொடுக்குது, தரமா கொடுக்குது, தடையற்ற மின்சாரம் கொடுக்குது. நீங்க கொடுத்துருக்கீங்களா? போக்குவரத்து இருக்கா உங்க ஊர்ல? இருக்கா? பாதை இருக்கா? இப்ப நான் வந்து எத்தனை கிராமங்கள்ல வாக்கு சேகரிக்கும் போது அண்ணன் மின்சாரமே இல்லை, திரும்பி பாருங்க, இருட்டா இருக்கணும். அப்புறம் நீ வாங்கு, கடனை வாங்கு, என்ன கொடுத்தா மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க? அதான் முக்கியம். ஒரு நாட்டின் அடிப்படை செல்வம் தான் அறிவு செல்வம் தான் அடிப்படை, ஆகப்பெரிய செல்வம். அதை கல்வியை கொடுத்துருக்கு, தரமா கொடுத்துருக்கு. தனியார் முதலாளிகிட்ட இருக்கிற தரம் ஏன் அரசுகிட்ட இல்லை? ஏன் அரசுகிட்ட இல்லை? நாளைக்கு ஐயாவுக்கு உட முடியலன்னா எங்க போய் படுப்பாரு? அரசு மருத்துவமனையில படுப்பாரா? இல்ல எங்க போவாரு? அப்புறம் வாங்கி என்ன பண்ணீங்கன்னு தான் இருக்கு. கடன் 1 லட்சம் கோடி. எல்லா நாடும் கடன் வாங்குது, எல்லா நாடும் திருடுது, எல்லாரும் தான் குடிக்கிறான், எல்லாரும் தான் கொலை பண்றான், எல்லாரும் தான் திருடுறான். இது ஒரு சாக்கா? எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியில்லைமா? அம்மா ஏய் யாரு அந்த தங்கச்சி அது அந்த பாப்பா
எடுத்துட்டேனா இருங்க உங்களே முடியவில்லை சரி மணி ஐடியா மணி அந்த கடை போ எனக்கு வந்த பிள்ளைங்க அப்பா இந்த நாடங்கள் மாநில அளவில் சொல்லுங்க எனக்கு இந்த சரக்கு மற்றும் சேவை தெரியல இவ்வளவு தெரியும் இது எந்தெந்த நலத்திட்டம் பிரிச்சு அனுப்பு ஒரு நிதிநிலை அறிக்கையோட நீ படிக்கலையே நான் கேட்கிறேன் ஒரு தடவை சொல்றேன் 96 லட்சம் கோடி கடன் எப்படி தருவாங்க அதுல அப்புறம் இன்கம் டாக்ஸ் ஐடி திரேடி எல்லாம் நாளை வரை சுங்கவரி அதுல நேரடி சேவைக்கு வரி போட்ட சேவை இல்லடா அது சேவை வரி ரெக்கமா இருக்கு அதனால இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் பசங்க ஒன்றும் சொல்லணும் சார் அது தெரியுமா நீங்க என்ன இதை எடுக்க கூடாதுங்கிறீங்க எனக்கு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சார் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார் கார்டு வெளியில இருந்து தான் எடுக்கிறாங்க உள்ள போய் எடுக்கல நீங்க உள்ள எங்க போறோம் வெளியில இருந்து